பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால். மனித படைப்பின் அற்புதம். மனித படைப்பின் அற்புதத்தை இப்படம் விளக்குகிறது. இப்படம் மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதையும் படைப்பின் ஒவ்வொரு நிலையை பற்றியும் விளக்குகிறது. இனி இந்த அற்புதத்தினுடைய சிறந்த படைப்பை காண்போம். மனிதன் எவ்வாறு இருந்தான் என்பதையும் காண்போம். மனிதன் தாயின் கருவறையில் ஒரு தனி செல் வடிவில் இருந்தான். அதன் வடிவம் உப்பினுடைய ஒரு துகளை விடவும் சிறியது. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் ஆரம்பமும் இந்த சிறிய துகளிலிருந்துதான் என்பதை மறக்க வேண்டாம். அந்த துகள் 2ஆக, பின்பு 4ஆக, 4 8ஆக, 8 16ஆக வளர்ச்சியடைந்து செல்கிறது. பின்பு ஒரு சதைப்பகுதியாக வெளிப்படுகிறது. பிறகு சதைப்பகுதி கைகளாக, கால்களாக, கண்களாக வடிவம் பெறுகிறது. ஆரம்ப துகளை விட 100 பில்லியனாகவும் 6 பில்லியன் கனமாகவும் மாறுகிறது. ஏக இறைவன் அல்லாஹ் இம்மாதிரியான அற்புதத்தை செயற்படுத்தி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களாகிய நம் போன்றவர்களை படைக்கின்றான். இதோ அல்லாஹ் கூறுகின்றான், கேளுங்கள். أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى. மனிதன் கேள்வி கணக்கின்றி வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொள்கிறானா? கர்ப்ப கோளரைக்குள் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையா? பிறகு அவன் அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொண்டிருக்கும் இரத்த கட்டியாக இருந்தான். பின்னர் அவனை அவன் படைத்து பிறகு செவ்வையாக அவன் அமைத்தான். பிறகு அதிலிருந்து ஆண் பெண் என்னும் 2 ஜோடிகளை உண்டாக்கினான். இத்தகைய ஆற்றலுள்ளவன் இறந்துவிட்டவர்களை உயிர்ப்பிப்பதின் மீது சக்தி உடையவன் அல்லவா? அல் குர்ஆன் அத்தியாயம் அல் கியாமா வசனங்கள் 36 முதல் 40 வரை. மனித படைப்பின் அற்புதம்.
மனித படைப்பின் அற்புதம் முதலில் பெண்ணின் கருவகத்தில் வளர்ச்சியடைந்த மஞ்சள் நிற கரு முட்டையிலிருந்து தோன்றுகிறது. இந்த வளர்ச்சியடைந்த முட்டை ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறது. முதலில் இந்த முட்டை பலோப்பியன் குழாய் வழியாக பயணத்தை துவங்கி இறுதியாக தாயின் கருவறையை அடைகிறது. கருவகத்தை விட்டு வளர்ச்சியடைந்த முட்டை வெளிவந்த சிறிது நேரத்திற்குள் பலோப்பியன் குழாய் வளர்ச்சியடைந்த முட்டையை பிடிப்பதற்கு தயாராகிறது. பலோப்பியன் குழாய் கருமுட்டையை கருவகத்தின் மேல் பகுதியிலிருந்து தேட முயற்சிக்கின்றது. தேடலின் விளைவாக பலோப்பியன் குழாய் வளர்ச்சியடைந்த கருமுட்டையை தன்னுள் இழுக்கின்றது. பின்பு முட்டை பலோப்பியன் குழாய் வழியாக பயணம் செய்ய கட்டுப்படுகின்றது. ஆனால் இதற்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற உடல் உறுப்பு இல்லை. இதனால் இதன் பயணத்திற்காக ஒரு சிறந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி பல கோடி செல்கள் செறிவூட்டப்படுகின்றன. கருமுட்டை கருவறையை சரியான திசையில் சென்றடைய கருவறையின் தளம் உதவுகின்றது. இது மிகுந்த மதிப்புள்ள ஒரு பொருளை ஒரு முனையிலிருந்து அடுத்ததற்கு அனுப்புகிறது. கருவறையின் தளத்தில் நுண்ணிய முடி ஒரு உயர்ந்த வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும். அதன் வடிவம் முக்கிய பங்கு வகிக்கிறது. செல்லினுடைய ஒரு பகுதி அதன் பணியை சரிவர செய்யவில்லை என்றாலோ அல்லது அதன் பணியை மாற்றமாக செய்தாலோ முட்டை அதனுடைய இலக்கை அடைய முடியாது அல்லது பிறப்பு என்பது நிகழாது. அல்லாஹ்வுடைய படை